மா மா ஏந்திரமா, என்னை பாருமா, ஏமா இப்படி பண்ற? மா நடிக்காதம்மா. அக்கா அக்கா எங்கள் அம்மாவை ஏந்திரு சொல்லுங்கக்கா. ஐயா அண்ணா எங்கள் அம்மாவை ஏந்திரு சொல்லுங்கண்ணா. உங்க அம்மா செத்து போயிட்டா. அவ்வளோதான் உனக்கு? எங்கள் அம்மா ஒன்றும் சாகலை. எங்கள் அம்மா தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கு. இப்போ ஏஞ்சிக்கும், நீ வேலையை பார்த்துட்டு போயா. மா இங்க பாருமா, எல்லாரும் உன்னை செத்து போயிட்டேன்னு சொல்றாங்கம்மா. எனக்கு உன்னை விட்ட வேற யாரும் இல்லைம்மா. பிச்சை கேட்டு வாழுறோம், பிச்சை எடுத்தே சாகுறோம். எங்களுக்கு கண்டுகொள்ள யாரும் இல்லை, காப்பாத்து நாதி இல்லை. ரோட்டோரம் வாழுறோம், ரோட்டோரமாகவே சாகுறோம். இங்கே சிரிச்சு பேச யாரும் இல்லை, பசிச்ச வாய்க்கு சோறு இல்லை. கோயிலுக்கு வெளியில் எச்சலை, கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட கூட இடம் இல்லை. இதை பார்க்க கடவுளுக்கு கண் இல்லை, கேட்க காதும் இல்லை. தனியா விட்டு போயிட்டலாமா? நீ இருக்கிறப்ப ஒன்றும் தெரியலம்மா. நீ இல்லைன்றப்போதான் எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இருக்கப்போ ஒன்றும் தெரியாதப்போ இல்லாதப்பதான் புரியும்னு. நீங்க தானே இருக்க, என் கூடவே கடைசி வரைக்கும் இருந்துருவான்னு இருந்துட்டாமா. இப்போ நீ இல்லை, திரும்ப வரமாட்டேன்னு நினைக்கும் போது ஆறுதுமா. இது வரைக்கும் ஒன்று சேர்ல உட்காந்தோம், கட்டில படுத்தோம் பார்த்ததே இல்லைம்மா. உனக்கு உனக்கு ஒரு சாரி எடுத்து கொடுக்கணும்னு சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஆசைமா. ஆனா இந்த 2 விலகாத காலை வச்சுட்டு நான் ஆசைப்பட்டு எதுவுமே உனக்கு பண்ண முடியலம்மா. கடவுளே, கையேந்தி இருக்கிற என் அம்மா உசுரை பிச்சையா கேட்கிறேன். 2 காலெல்லாம் மனுஷனா கை கூப்பி வேண்டுறேன், என் அம்மாவை எனக்கு திருப்பி கொடு. வேலையை பாருப்பா. இதுக்கப்புறம் நீ இல்லையாமா? இதுக்கப்புறம் என் கூட இருக்க மாட்டியா?